இருக்கிற கொஞ்சம் நான் கேட்க ரிப்ளை பண்ணுங்க. உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு அண்ட் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்குற நேரத்தில் ரிப்ளை பண்ணுங்க. Read the first sentence. I go to the school every day. I go to school every day. Every day. To school every day. சரியா? இது என்ன அர்த்தம்? මම හැමදාම ඉස්කෝලේ යනවා. මම හැමදාම ස්කෝලේ යනවා. நான் தினமும் பாடசாலைக்கு செல்வேன். சரியா? இப்ப நாங்க ஒரு தமிழ்லயோ ஒரு சிங்களத்திலயோ ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது மமன்றது வந்து சப்ஜெக்ட், அதாவது கிரியாவ கரணிக்கணும், செயலை செய்யறவர். சரியா? வேர்பா வரும் இல்லையே மம ஹெமதாம. அப்ப நான் தினமும் கிரியாவ கரணிக்கணும், செயலை செய்யறவருக்கு பக்கத்துல டைம் தான் வரும். சரியா? ஆனா இங்கிலீஷ்ல வந்து முதலாவது வந்து ஆக்ஷன் டூவர், அதாவது சப்ஜெக்ட் என்ற ஆக்ஷன் டூவர், ஒரு செயலை செய்யறவர், கிரியாவ கரண எக்கினா அவர் தான் முதலாவது வருவாரு. அடுத்தது ஆக்ஷன். ஆக்ஷன் என்றா என்னது? வேர்ப்ஸ். நீங்க படிச்சிருப்பீங்க, கோ, கம், சிட், ரைட், ரீட், அப்படி ஒவ்வொரு வேர்ப்ஸுக்கும் நாங்க ஆக்ஷன் சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க நார்மலா ஒரு டெய்லி செய்யற சென்டென்ஸ் எழுதும் போது, நீங்க டெய்லி செய்யற ருட்டீனை ஒரு சென்டென்ஸா எழுதுறப்போ முதலாவது வந்து ஆக்ஷன் டூவர், கிரியாவ கரண எக்கினா, செயலை செய்யறவர். இரண்டாவது ஆக்ஷன், அதாவது வேர்ப். சரியா? கிரியாவு. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஓ திங். இந்த டு ஸ்கூல்னு போட்டிருக்கே, இது வந்து பிளேஸ். சரியா? இதுக்கு பதிலா நீங்க ஒரு திங் யூஸ் பண்ணலாம். ஐ ஈட்னு ஒரு ஆக்ஷன் வந்துச்சுன்னா an apple, I eat an apple, இல்லாட்டி I eat rice every day. சரியா? சோ ஐ இதுல வந்து பிளேஸ் தான் நான் முதலாவது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ கோ டு ஸ்கூல், பாஸ் a letter, பாடசாலைக்கு. அந்த இக்குன்றது டர்க்கியில எனக்க නවුන එකට පස්සේ තමයි එන්නේ. ඒ සිංහලෙන් sorry இங்கிலீஷே it will come front. சரியா? தமிழ்ல வந்து பாடசாலை இக்கு அது பின்னாடி தான் வரும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து அந்த டூன்னு சொல்லி அந்த நவுனுக்கு முன்னாடி தான் வருது. அடுத்தது டைம். சரியா? டைம் வந்து எவ்ரிடே. இது வந்து என்ன மாதிரியான ஒரு சென்டென்ஸ்னா, நீங்க டெய்லி செய்யற ஒரு வேர்ப், அத வந்து இப்படித்தான் இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எழுதணும். I go to school every day. ஓகேயா? I go to school every day. இப்ப இந்த கோன்றது வந்து ஆக்ஷன், எவ்ரிடேன்றது இந்த டைம். சரியா? அதே இப்ப வந்து ஒரு பாய் பேரை சொல்றேன். லக்ஷான் வச்சுக்கோங்க. லக்ஷான் பேரை சொன்னா லக்ஷான் கோஸ் டு ஸ்கூல் every day. Lakshan goes to school every day. So வந்து பாருங்க, action doer, action, place or thing, time. Time வந்து முன்னுக்கு வரலாம், front line வரலாம். Every day I go to school னு வரும், இல்லாட்டி I go to school every day னு வரும். நடுவுல I every day go to school னு வராது. அந்த சென்டென்ஸ் ஒரு நீட் இல்ல. சரியா? டைம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதலாம், இல்லாட்டி லாஸ்ட்ல எழுதலாம். You can't write in the middle. And when you are writing a present tense or sentence எழுதுறதுக்கு present tense sentence எழுதும்போது ஆக்ஷன் டூவருக்கு பக்கத்துல தான் ஆக்ஷன் வரணும், சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல தான் verb வரணும். சரியா? இப்போ he goes to school every day. இதுவும் வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய ஒரு சென்டென்ஸ். ஆனா verb பாருங்க, கோஸ்ன்னு மாறி இருக்கு. சரியா? verb வந்து என்னவா மாறி இருக்கு? ப்ளூரலா மாறி இருக்கு. சரியா? அதே ரீசன் என்றது சொல்லி நான் அடுத்த ஸ்லைட்ல வரேன். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் விளங்கிட்டுதா? ஆக்ஷன் டூவர், ஆக்ஷன், பிளேஸ் ஓ திங், டைம். சரியா? ஒரு செயலை செய்யறவர் தான் ஆக்ஷன் டூவர், the person who is going to do the action. Then you have to mention the action. Then you have to mention the
place or thing. Then the time. Time can be used in front or the last. Okay? When you are writing a present tense sentence, you have to use this format. Okay, see, the simple present tense. Simple present tense குரிய form என்னன்னு பார்த்தா subject plus verb. Subject plus verb. விளங்கிச்சா? subject plus verb ண்டா subjectன்றது வந்து செயலை செய்யறவங்க. I, you, we, they. சரியா? I, you, we, they. இவங்க தான் subject. அங்கால he, she, it. இவங்களும் subject. சரியா? ஆனா நீங்க I, you, we, they இப்படி யூஸ் பண்ணும்போது, அதாவது you, we, they இந்த மூன்றும் வந்து என்னது? plural. சரியா? இந்த noun வந்து ப்ளூரலா இருக்கிறனால verb வந்து சிங்கியுலரா வரும். சரியா? noun ப்ளூரலா இருந்தா verb வந்து சிங்கியுலரா வரும். he, she, it இவங்கெல்லாம் வந்து சிங்கியுலர். சிங்கியுலர் பர்சன் தானே. அப்ப verb வந்து ப்ளூரலா வரும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எழுதுறதுக்கு நீங்க இந்த விஷயத்தை கட்டாயம் நோட் பண்ணணும். அதாவது வந்து I work, you live, we play, they go. இதுதான் சிம்பிள் பிரசன்ட்க்கு வரும். ஆனா he ன்னு வரும்போது works ன்னு வரும். he work ன்னு வராது. he works, she lives, it plays, I go, she goes. சரியா? Jack and Jill go. சரியா? Jack goes. அப்படிதான் வரும். சோ இந்த மாதிரியான சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நீங்க ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸ்க்கு you can use. One is habits and routines. Habits and routines means நீங்க உங்களோட பழக்கம் இல்லாட்டி வந்து நீங்க டெய்லி செய்யற வேலை. சரியா? I drink coffee every morning. See, subject is I, which means action doer. Action is drink, which means verb. Coffee is a thing, and every morning is a time. பாருங்க, நாலும் இருக்கு. ஃபார்மேட்டையும் பாருங்க, சப்ஜெக்ட் ஐயும் இருக்கு, பிளஸ் verb பாருங்க, ட்ரிங்க் இருக்கு. நடுவுல ஆமும் வரல, எதுவுமே வரல. வேர்பும் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்குரிய வேர்ப் அப்படியே இருக்கு. சோ ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். இது வந்து ஒரு ஹேபிட். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் காஃபி குடிப்பாரு காலையில. அது வந்து ஒரு ஹேபிட். இப்ப இன்றைக்கும் குடிப்பாரு, நாளைக்கும் குடிப்பாரு, நாளண்டைக்கும் குடிப்பாரு. அது வந்து அவரோட ஹேபிட்ன்றனால நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஷோன் கோஸ் டு தி பீச் ஆன் சண்டேஸ். சரியா? ஷோன் கோஸ். ஷோன் இஸ் a boy's name, ஒரு பாயோட பேர் தான் ஷோன். So goes is a verb. பாருங்க, ஷோன் வந்து ஒரு சிங்குலர் noun. Okay, ஷோன் is a singular noun. So the verb will become plural. சரியா? goes ன்னு வரும். To the beach. To the beach is a place on Sundays. On Sundays means it's a time. Every Sunday அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் அவர் வந்து போவாரு. So Sean goes to the beach on Sundays. இது வந்து ஹேபிட். அடுத்தது ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ்ன்றது வந்து ஒரு விஷயம். அதாவது வந்து இது நாங்க வந்து இது வந்து எங்களுக்கு இது நாங்க நார்மலாவே செய்யற ஒரு விஷயம். இல்லாட்டி நாங்க வந்து இது எங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயம். கெத்தின்றது வந்து ஒரு கேர்ள். அவ வந்து டீச்சரா ஒர்க் பண்றா. சரியா? ஒரு குறிப்பிட்ட வருஷமா அவ ஒர்க் பண்றா. So Kathy works as a teacher. You sing very well. நீங்க நல்லா பாடுவீங்க. So water boils at 100 Celsius degree. So இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சரியா? இதுகளுக்கும் நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். அது வந்து ரெண்டு விதமான சிச்சுவேஷனுக்கு you can use. One is habits and routines, other one is facts. ஓகேயா? Simple present tense format means I go to school every day. Action doer, action, place or thing,
time. So டைமும் பிளேஸ்லயும் மட்டும்தான் நாங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி டைமும் verb actionலயும் மட்டும்தான் நாங்க சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். Next sentence is I went to school yesterday. I went to school yesterday, which means நான் நேற்று பாடசாலைக்கு சென்றேன். மம இயே பாசலற்று கியா. Okay, I went to school yesterday. So see, action doer change la innavada action doer மாறி இருக்காரா? இல்ல. ஆனா பாருங்க, இந்த ஆக்ஷனும் இந்த டைமும் மாறி இருக்கு. சரியா? ஆக்ஷனும் டைமும் மாறி இருக்கு. ஏனென்று சொன்னா இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். சரியா? பாஸ்ட் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிட்டு. நடந்து முடிஞ்சதை சொல்லும் போது ஃபார்ம்ல வந்து இந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட் ஆக்ஷனா வரும். அதே மாதிரி டைமும் பாஸ்ட் டைம் தான் எடுக்கணும். I went to school today ன்னு வருமா? I went to school every day ன்னு வருமா? ஹலோ. ஏன்னா I wentன்றது வந்து பாஸ்ட் verb. சரியா? அப்படி வரைக்க இந்த verb மாறேக்க டைமும் மாறும். ஓகே, இந்த verb மாறும் போது இந்த டைமும் மாறும். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ் உண்டு. சரியா? பாஸ்ட்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது டைமும் வேர்பும் மாறுவாங்க. ஓகேயா? இதோட ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தா see the form subject plus verb. verbல வந்து past verb be to list, verb to list. அதாவது நீங்க verb list எடுத்து பார்க்கும்போது stem verb plus past verb then past participle. V2ன்றது அதுக்கு தான். V1ன்றது வந்து present tenseக்கு நீங்க யூஸ் பண்ற stem verb, basic verb go come sit அதுகள். past V2ன்றது வந்து eat ன்னு சொன்னா ate, past actionsக்குரிய verb. சரியா? அதான் சிம்பிள் பாஸ்ட்க்கு யூஸ் பண்றது. சிம்பிள் பாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது verb வந்து கட்டாயம் பாஸ்ட் verb-ஆ தான் இருக்கணும். நீங்க present verb-ஐயோ future verb-ஐயோ யூஸ் பண்ண முடியாது. You have to use, when you are writing a simple past tense, you have to use the past verb. You can't use the present or future verbs. Okay, then the format is subject plus verb. See, the subject is action doer I. Okay, so played ன்றது வந்து ஒரு past action. Okay, played விளையாடினார். Soccer with my friends last Saturday. See the time, last Saturday. So actionum timeum மாறும். எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் எழுதிக்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷனும் டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். சோ பாஸ்ட் டென்ஸ்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். சரியா? ஒரு செயல் நடந்து முடிஞ்சு இருந்தா அது வந்து சிம்பிள் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் ஒரு சிம்பிள் பாஸ்ட். சரியா? நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன், அதுக்கு தான் நாங்க கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் என்று சொல்லி சொல்றது. பாஸ்ட்ல கடந்த காலத்துல. சரியா? I played soccer with my friends last Saturday. சரியா? last Saturday நான் என் ஃப்ரெண்ட்ஸோட soccer விளையாடினேன். Karan gave us a present for our wedding anniversary. சரியா? Karan வந்து ஒரு person நேம். gave ஓட past என்னது? gave. சரியா? எங்களோட anniversary last week நடந்திருக்கலாம். சரியா? இல்லாட்டி yesterday நேத்து நடந்திருக்கலாம். ஆனா வந்து verb வந்து என்னவா மாறி இருக்கு? past verb-ஆ மாறி இருக்கு. ஓகேயா? விளங்குச்சா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay. Now I am going to school. I am going to school now. சரியா? இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்க இருக்காரு பாருங்க, ஒரு வேர்ட் அட் ஆகி go ஒரு action ing அட் ஆகி இருக்காரு. அடுத்தது to school ஒரு பிளேஸ் அப்படி வந்திருக்கு. டைம் பாருங்க now உண்டு மாறி இருக்கு.
சோ இந்த இடத்துல ரெண்டு மூணு சேஞ்சஸ் வந்திருக்கு. am add ஆகி இருக்கு, then ing add ஆகி இருக்கு, then now and time add ஆகி இருக்கு. See, this is present continuous tense. The form என்னன்னா subject plus am is are plus verb plus ing. முதலாவது subject, அதாவது I, he, she, it, you, we, they. இந்த subject plus am. I இண்டு வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? am. He, she, it இண்டு வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? is. You, we, they இண்டு வந்தா are. அதாவது singular noun வந்தா is யூஸ் பண்ணணும். plural noun வந்தா are யூஸ் பண்ணணும். plus verb. அதுக்கு அப்புறம் தான் verb. verb ஓட என்ன வரும்? ing வந்து add ஆகும். இந்த action present continuous you can use for three kind of situations. Okay, மூன்று விதமான situationsக்கு you can use present continuous tense. Okay, the first situation is actions happening now. ஒரு செயல் இப்ப நடந்து கொண்டு இருந்தா. See, now I am teaching. Okay, so I am teaching, present tense. Now, see, I am, teach is a verb, then you are adding ing, English lesson, now, or a present continuous now. See, இப்போ என்ன செய்யறாரு இவங்க? I am drinking coffee now. சரியா? It's raining outside. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? It's raining outside. வெளியில மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது. இது வந்து என்னது? Actions happening now. இப்ப நடந்து கொண்டு இருக்கிற actionsக்கு you can use present continuous tense, but you have to use the format. Okay? இந்த formatல யூஸ் பண்ணாதான் அது present continuous tense. I எழுதிட்டு I drinking coffee ன்னு வராது. I am drinking coffee right now. Okay, so you have to care you have to write verb, ing and the time. அது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது temporary activities. Temporary activities in the sense நீங்க ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க செய்யறது. இப்ப you are studying English, right? In the English வந்து you are not going to do for your entire life. You are going only you are following this course for 6 months. Okay, so இந்த course வந்து நீங்க 6 monthக்கு follow பண்றீங்க. So அது வந்து ஒரு temporary activity. You are not going to follow this course for your entire life, right? So you are following this course for the 6 months. So other மாதிரி temporary activities. See, the first example is Arun is learning to play the guitar. Okay, Arun is learning to play the guitar. Okay, you can fill the time for 6 months. சரியா? நீங்க அதுக்கு வேணா ஒரு டைம் ஆட் பண்ணலாம். for 6 months இந்த அருண் வந்து ஒரு சப்ஜெக்ட், அதாவது action doer. is, that is the format. Arun is a singular noun, so it's is. Learn is a verb. என்ன? Then you have to add ing because it's a present continuous tense. அதுக்கப்புறம் தான் அதுக்குரிய things வரும். அதாவது to play the guitar. அவர் என்ன செய்யறாரு? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிட்டார் வாசிக்க பழகுறாரு அருண். சரியா? My sister is staying with us for a couple of weeks. Okay, so sister is staying with us for a couple of weeks. சரியா? ஒரு couple of weeks. சரியா? எங்களோட வந்து சிஸ்டர் இருக்க போறா. சரியா? இருக்குறா. சரியா? சிஸ்டர் வந்து நிறைய நாள் எங்களோட இருக்க போறது இல்ல, ஒரு couple of weeks தான் எங்களோட இருப்பா. அது வந்து temporary activities. That is a temporary activity. She is not staying for a long period. So it's a 2 weeks. Okay, a couple of weeks. அதனால அதுகள் வந்து temporary activities இருக்கிறனால 2 வாரத்துக்கு இருக்க போறா. சரியா? அது ஒரு temporary activities. அதுகள் வந்து present continuous tenseக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். மூன்றாவது வந்து changes taking place now. Changes taking place now, which means English lesson on YouTube are becoming very popular these days. But in the situation, you can use this because
இந்த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் now இப்ப கொரோனானால நமக்கு என்ன செய்றோம் இங்கிலீஷ் வந்து கிளாஸ்ல போயிட்டு படிக்கலாம் அப்ப யூடியூப் மூலம் ஆன்லைன் ஸ்டடீஸ் தான் எல்லாருமே செய்றாங்க so english lessons on youtube are becoming very popular these days so the subject and am is up plus verb plus ing சரியா இதுகள் வந்து changes taking places now இப்ப நடக்கிற changesக்கு ஏத்த மாதிரி you can use present continuous tense so you can use present continuous for three facts one is actions happening now second one is temporary activities third one is changes taking place now நான் வந்து சொல்றது நான் ஃபாஸ்டா சொல்றேன் நான் உங்களுக்கு இல்ல மிஸ் இல்ல புரியுது தானே எஸ் Angalati, you can ask me, please. Do not hesitate to ask anything. I will go to school tomorrow. I will go to school tomorrow. See, action doer, marinara, illa. Action doer is same. That is called subject. Will is a you can use for the future tense. Okay, future tense la neenga oru sentence edadum podu seriya you have to use will or shall அடுத்தது go go is a verb or an action you can use action you can say verb okay அடுத்தது to school is a place okay you can use place or thing then the time tomorrow okay so இங்க பாருங்க verb வந்து நீங்க ஆரம்பத்துல படிச்ச அந்த present tense குரிய stem verb basic verb வரும் சரியா ஆனா டைம் என்ன செய்யும் மாறும் future குரிய டைம் தான் நீங்க யூஸ் பண்ண வேணும் you have to use the future times and will you have to add will see the format subject plus will plus verb base அதாவது வந்து stem verbs தான் நீங்க யூஸ் பண்ண வேணும் ஓகேயா சோ நீங்க will வந்து யூஸ் பண்றது instant decisions offers or promises சரியா இந்த மாதிரியான இதுகளுக்கு தான் நீங்க வந்து simple future ஆன இந்த simple tense future tense நீங்க யூஸ் பண்ண முடியும் சரியா ஒன்று வந்து instant decision அதாவது வந்து உடனடியாக நீங்க எடுக்கிற முடிவு එතනින් ඒ වෙලාවට ගන්න decision එකට instant decision එකට you can use simple present tense see the first example may I take your order දැන් ඔයගොල්ලන් යනවා McDonald okay so එතනින් ඉන්න එක්කෙනා අංග McDonald போனනේ அந்த McDonald'sல இருக்கிறவர் வந்து கேக்குறாரு how can I help you sir or how can I help you ma'am may I take your order please அப்படின்னு அவர் கேட்க நீங்க என்ன சொல்றீங்க yes I will have the burger and fries combo please சரியா இப்ப அந்த இடத்துல நீங்க you can use simple future yes I will have means like சாப்பிடுறதுக்கு you can use have the burger and fries combo please okay so that is you're taking an immediate decision instant decision and the phone is ringing இப்போ உங்களோட phone வந்து ரிங் பண்ணிட்டு இருக்கு so I will get it உங்களோட மாமா சொல்றாங்க the phone is ringing then you will tell okay I will get it so that is an instant decision உடனடியா நீங்க எடுக்கிற முடிவு I will get it நான் அத எடுக்கிறேன் சரியா next one is offers these files are really heavy சரியா இந்த ஃபைல் வந்து ரொம்ப பாரமா இருக்கு so I will help you with them so நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு உதவி அந்த இடத்துல உடனடியா செய்யற ஒரு ஆஃபர் நீங்க உங்களுக்கு நான் கஷ்டமா சரி சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் so I will help you with them okay next one is promise can you lend me $200 please இப்போ $200 நீங்க எனக்கு கடன் தாரீங்களா அப்படின்னு ஒரு கேட்டா இப்ப அதுக்கு கேட்க நீங்க வந்து சொல்லுவீங்க ஓகே நான் உனக்கு இந்த நாளுக்குள்ள நான் இந்த கடனை நான் தந்துருவேன் இப்ப நீ எனக்கு இந்த மாசம் தந்தா நான் நெக்ஸ்ட் மந்த்க்கு உனக்கு பே பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் நீங்க ஒரு ப்ராமிஸ் சொன்னா உங்களுக்கு கொடுக்குறீங்க I will pay you back இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கு you can use will for the simple future tense okay instant decision offers
and promises. Okay, so what is the form for the simple future? Subject plus will plus verb base. Okay, yeah, and the future time. Okay, are you all clear? Are you all clear? Yes. Yeah. Yes. Yes. Okay, then write the heading sentence and sentence formation and tenses. Heading எழுதுங்க. எழுதிட்டீங்களா heading? Yeah, miss. Okay, I will change this slide. இந்த இது எழுதுங்க முதலாவது. Wait. First write simple present னு இது எழுதுங்க. Okay. இல்ல மிஸ். Okay. எழுதி முடிச்சோன்னா click பண்ணுங்க.
Miss, finish. Okay, then write this. Write the sentence. Miss, finish. Okay, இந்த full example எழுதுனீங்களா? I go to school, interaction, doer action, place or things. Yes. Okay. Afra, did you finish Rasa? Yes. And I'll move to the next. Right, reading fast. Fast. Miss, finish. Finish. Okay, Afra, finish. Oh, Then write the
Miss, finish. Okay. Then write this person continues. Okay, Rasa. Finish writing? Really? Okay. Miss, finish. Wait, let her write now. Miss, finish.
Okay. Then write this. Miss, finish. Okay, Rasa. After Rasa, do you finish, Rasa? Yes. Did you finish? Okay, Maji. And write the simple future. Ah, hola. I'm sorry. Okay, you have to write this. It's okay. Okay. No, miss. Okay, okay. Right, Rasa. It's okay. Take your time. Miss, finish. Okay, Rasa. No, miss. Yes, Miss, finish. Okay, now you take, I don't want to give you any verbs. Okay, you take 10 verbs. Okay, and write 4 examples, which means நாலு டென்ஸ்ல கொடுத்துருந்தேனே 4 டென்ஸையும் வச்சு you write examples in each one. For an example, eat na eat la past tense, present continuous, future.
வார மாதிரி சென்டென்ஸ் எழுதணும். ஓகே? Now Okay. take 10 verbs, which means அப்ப 40 வரும். Sentence ah? ஆமா 40 சென்டென்ஸ் வரும். You're taking go for an example. Go is a present tense, then you can use went is a past. Go or goes that is a sorry. Will go is a future. Then going is the present continuous. அந்த மாதிரி எழுதணும். I go, I will go, I went, I am going. அப்படி சென்டென்ஸா எழுதணுமா? Take 10 verbs. 10 verbs எழுதுங்க. நீங்களே கிரியேட் பண்ணுங்க verbs. Think பண்ணுங்க. So we can discuss. நீங்க ஒரு 5 verbs எடுத்து இப்ப எழுதி காட்டுங்க. மிச்ச 5 வந்து homework செய்யுங்க. சரியா? லக்ஷான் 5 verb, அஃப்ரா 5 verbs. சொல்லுங்க. We can discuss the answers. Miss, finish. Finish. Yes.
இல்ல மிஸ். How many sentences you wrote? I wrote four. Four Oh, sentences. hey. 4 sentence இல்ல. But 4 verbsக்கு ஒரு verbக்கு 4 sentence வரும். of 5 verb எடுத்தா 5 verbக்கு 4 sentence படி 20. லக்ஷன் புரியுதா நான் சொல்றது? yes miss. அப்ப என்ன சொல்றாங்க?
Have you all finished? No, miss. How many verbs you have written? Miss, hard miss. Hard. എനിക്കിത് சொல்லல ക്ലാസ്
Miss finish. Miss finish. Miss finish. ஓகே ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா. என்ன verb எடுத்தீங்க? நானா ஃபர்ஸ்ட் verb. நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்ல present continuous. No, verb. I am asking the verb. I eat. Okay. Read the first sentence. I eat rice and curry every day. Present tense. Now. I ate rice and curry every day. Hey, every day in verb I ate. Sorry. I ate rice and curry yesterday. I am eating rice and curry every day. No. Now. Why? Present continuous. இல்லையா? அந்த டைம் மாறும். Okay. I will eat rice and curry tomorrow. Okay. Then the second verb. Drink. She drinks milk every evening. Very good. She drank milk yesterday. Very good. She is drinking milk now. She will drink milk tomorrow. Okay. Play. He plays cricket every Sunday. He played cricket last Sunday. He played, ed போட்டீங்கதானே verb. Miss. He is playing cricket now. He will playing cricket tomorrow. He will play cricket. Playing cricket in verb. Play cricket. Okay. Run. Dog runs playground. Sorry. Run illa draw. Okay. We drew picture last program. We are drawing picture now. We will draw picture tomorrow. What is the present tense? Present tense. We draws picture. We draws and varadi. We drawn the verb. We draw picture every day. Okay. You can adjust the times, like என்ன சொல்றது ஒரே tomorrow அப்படி yesterday மட்டும் யூஸ் பண்ணுறது. Miss finish. ஓகே டைம்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் சரியா. கொஞ்சம் நீங்க பாஸ்டுக்குரிய டைம்ஸ் கொஞ்சம் தேடுங்க, ஃபியூச்சருக்குரிய டைம்ஸ் கொஞ்சம் தேடுங்க. லைக் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் மந்த் அது மாதிரி ஃபியூச்சருக்கு. பாஸ்டுக்கு வந்து எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், டே பிஃபோர், லாஸ்ட் நைட் அப்படி சரியா. ப்ரெசண்ட்டுக்கு வந்து ஃபோர்ட் நைட், எவ்ரி டே, எவ்ரி மார்னிங் அப்படி அது நீங்க கொஞ்சம் தேடி எனக்கு எழுதி அனுப்புங்க பார்ப்போம். அது ஒரு ஒர்க். ஓகே நவ அஃப்ரா ரீட். First வந்து go. I go to school every day. Rahul went to the beach last week. He is going to study now. He will. Tom will go. She is. She is going to study now. Okay. Tom will go to the trip tomorrow. Okay, Tom will go to the trip tomorrow. Okay, very good. Next. Play. I play video games after school, after study. He played cricket with his friends last week. Mary is playing with her pet. Very good. Okay. They will play football next Saturday. Very good. Okay. Next. Drink. Rani drinks coffee every morning. I drank a bottle of water. Maya is drinking orange juice with her friends. We will drink milk tomorrow morning. Very good. Okay. Next. Mom makes breakfast every morning. Okay. We made Belgona coffee last week. Okay. Nala is making yummy cake for us.
Okay, Rasa, what is the past verb you used for make? Made. Made. Okay, M-A-D-E. Okay. Then what is the third sentence you said, Amma? Nala is making yummy cake for us. Ah, okay. Present continuous. Okay. Then the future. Next, she will make some food tomorrow for Christmas. Okay. Okay. Then only that verbs. Drink, play, make. How many verbs you have written? 5 verbs. Okay. What are those verbs? Drink, make, play, Play. go. No, miss, 5, no, 4. You wrote 4. Okay. Then write 6 verbs. Do it as a homework. And Lakshan also write 5 more verbs. Miss. Okay. And send it to me. I will send to the. I will send you the links and some quizzes. Okay. So Miss. next class. Take care, everyone. Bye. God bless you. Bye, Miss.